திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மாமியாரை பழிவாங்க நினைத்து மூதாட்டி மீது உறவினரை வைத்து மிளகாய் பொடி தூவி தங்கச் செயினை பறித்த மருமகள் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம். செங்குட்டுவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டரோடி பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணன், அவருடைய மனைவி கனகா. இவர் தனியாக வசித்து வர்றாங்க. இந்த நிலையில அவருடைய மகன் ஆறுமுகம் அவருடைய வீட்டின் அருகில வசித்து வர்றாங்க. இந்த நிலையில தனியாக வசித்து முதிர்ந்த தம்பதிகள் வசித்து வந்த நிலையில நேற்று இரவு மர்ம நபர்கள் அவருடைய கதவை தட்டிய போது அவங்க வயதானவங்க வெளியே வராங்க. அப்போது அவங்க முகத்துல மிளகாப்பொடியை தூவி அவர்கள் வைத்திருந்த 4 சவரன் நகையை அந்த மர்ம நபர்களை கூச்சில பறித்து போறாங்க. அப்போது கூச்சிலிட்ட கனகா அங்கிருந்து கூச்சில் போடுறாங்க. அப்போது அங்கிருந்து மர்மர்கள் அங்கிருந்து தப்பித்து வர்றாங்க. இதுல இருந்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில அப்போது அவருடைய மருமகளான வசந்தியிடம் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போது விசாரணையில் வசந்தி முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் விசாரணையில மாமியார் கனகா மற்றும் மருமகள் வசந்திக்கும் மாமியார் அடிக்கடி மருமகளுக்கும் மாமியாருக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்படுது. இதனைத் தொடர்ந்து எப்படியாவது மாமியாரை பழி வாங்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் மருமகள் வசந்தி திட்டம் தீட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் அடிப்படையில மாமன் மகனான மண்டலவாடி அடுத்த கவுண்டப்பனூர் பகுதியை சேர்ந்த திருப்பதி மகன் மைக்கேல் ராஜியை அவரை பயன்படுத்துறாங்க. அப்போது நள்ளிரவு பகுதியில் மைக்கேல் ராஜியை கனகா வீட்டுக்கு அனுப்பி மிளகாப்பொடியை தூவி 4 சவரன் நகையை பறித்து அவங்கள தாக்க முயற்சி மேற்கொள்றாங்க. இந்த விஷயத்தை கனகாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதுல விசாரணை ஒத்துக்கிறாங்க. இந்த தகவல் ஜோலார்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி செங்குட்டுவன். அதை பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.